நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வரலாமா? ஹேய், நீ எப்படிங்க? வா வா வா. என்ன திடீர்னு இந்த பக்கம்? உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன். ரூம் எப்படி கண்டுபிடிச்ச? ரெஸ்டாரண்ட் பையன் தான் சொன்னான். ஃபோன் பண்ணி நான் வந்திருப்பேன்ல. எதுக்கு நீ தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு? சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தேன். சரி உட்காரு. ரூம் கொஞ்சம் குட்டியா இருக்குல்ல? ஆமா. இப்படி ஒரு இடத்துல இருப்பேன்னு நினைக்கல. ஏன்? கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருப்பேன்னு நினைச்சேன். இது ரொம்ப குட்டி பாரதி. நான் கம்ஃபர்டபிளா தான் இருக்கேன். டிவி இல்லையா? இல்ல. நான் வரதுக்கு எப்படி 10 மணி ஆகும். அதுக்கப்புறம் தூக்கம். இதில் டிவி எதுக்கு? சுரேஷ் ஷிஃப்ட் முடிஞ்ச வர லேட் ஆகும். அவர் ரூம்ல இருந்தா ஃபுல்லா தூக்கம் தான் சார் இருக்கு. சுரேஷா? அது யாரு? நாங்க 2 பேரும் ரூமை ஷேர் பண்ணிருக்கோம். இதுல ஷேரிங் வரையா? சுத்தம். அதான் இங்க கூப்பிடுறது இல்ல. பக்கத்துல பசங்க வர ஜாஸ்தி. பேன்னு பாப்பாங்க. அப்பையில இருந்து இதே ரூம்ல தான் இருக்கியா? 3 வருஷம் இதே ரூம் தான். சாரி, நான் திரும்ப திரும்ப கேக்குறேன்னு நினைக்காத. இங்க எப்படி இருக்க? ஏசி இல்ல, குட்டி ஃபேன் மட்டும் வச்சுட்டு. அப்பா எதுவும் சொல்லலையா? அவரும் இங்க வந்தது இல்ல. ஏன்? ரூம் நல்லா இல்லையா? அப்படி இல்ல, மூச்சு திணறுது எனக்கு. சாரியா? சாரி எதுக்கு? எனக்கு பழகிடுச்சு. இந்த ரூமோட சென்டிமெண்டா ஒரு அட்டாச்மெண்டே வந்துருச்சு. சும்மா ஏதாவது சொல்லாத. நீ கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துடு. அங்கேயே தங்கிக்கோ. அட நீ வேற. அதெல்லாம் வேணாம். நான் இங்கே இருந்துக்கிறேன். ஏன்? மாமா இதை சொல்லி சொல்லி டயர்டாகி விட்டுட்டாரு. நீ ஸ்டார்ட் பண்ணாத. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜனனி. நான் இங்கே நல்லா தான் இருக்கேன். அது எப்படி? நாங்கெல்லாம் அங்க அவ்வளவு பெரிய வீட்ல இருக்கும்போது நீ மட்டும் எதுக்கு இங்க கஷ்டப்படணும்? வீட்டில் சைஸ்ல என்ன இருக்கு? மாமா எனக்கு தேவைக்கு மேல பண்ணிட்டாரு. சும்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? உங்க மாமா மேல எனக்கு கோவம்லாம் இருக்குதா? ஆனா உங்க மாமாவுக்கு நீ வேற நாங்க வேற எல்லாம் இல்ல. நீ சொல்லிதான் தெரியணுமா? அப்ப வீட்ல வந்து ஸ்டே பண்றதுக்கு என்ன பிரச்சனை உனக்கு? உங்க அப்பா வசதியானவரு. நீங்க அங்க இருக்கீங்க. எனக்கு அப்பாவே இல்ல. மாமா எனக்கு நிறையவே பண்ணிட்டாரு. இதுக்கு மேலேயும் அவரையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீ டிஸ்டர்ப் பண்றேன்னு யார் சொன்னது? நீ அங்க வந்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க பாரதி. அந்த சந்தோஷம் எப்போ வேணும்னு நினைக்கிறேன். எங்க இருந்தா என்ன ஜனனி? எனக்கு உங்க மேல நிறைய அன்பு இருக்கு. உங்களுக்கு என் மேல நிறைய அன்பு இருக்கு. அதான் வேணும். அவ்வளவுதான் மேட்ரு. என்ன கேரக்டர் பா நீ? சாப்பிடுறியா? என்ன சாப்பிடுற நீ? வெளியே போய் தானே வாங்கணும். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. 5 நிமிஷத்துல போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஹேய், லிட்டரேச்சர்லாம் படிக்கிறியா நீ? உருப்படியா பண்றது அது ஒண்ணுதான். இவ்ளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்க? நீ படிப்பன்னு முதல்லயே என்கிட்ட சொல்லிருக்கலாம். ஏன்? நான் வேற இதெல்லாம் தனியா வாங்குனேன். நம்ம 2 பேருக்கும் வேஸ்டா எதுக்கு 2? நீ இப்படி ஒரு ரூம்ல இருக்கேன்னு உங்க மாமா கிட்ட ஒரு பிட்டு போட்டா தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. வந்து பார்த்தாருன்னா டென்ஷன் ஆயிடுவாரு. நம்ம சந்தோஷமா இருக்கணும். எங்க இருந்தா என்ன ஜனனி? அதெல்லாம் ஓகே. ஒரு சின்ன ஃபிளாட்ல அட்லீஸ்ட் ஏசி எல்லாம் வைக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய ரூமாவது எடுக்கலாம்ல? இதுவே 5000 ரூபாய் ரெண்ட். ஈச் 2500 rupees. ஃபிளாட்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதெல்லாம் ஆகாது. உங்க மாமா தான் காசு கொடுக்கறாருல, அப்புறம் என்ன? அதுக்காக வேஸ்டா செலவழிக்கிறதா? லைஃப் சிம்பிள். எனக்கு இது போதும். இதோ புக்ஸ் வாங்குறேன். இதுக்கு செலவு பண்ண சொல்லு, ஓகே. எங்கேயாவது டூர் போறதுன்னா அதுவும் ஓகே. மற்றபடி சும்மா எதுக்கு வீட்டுக்கு போய் செலவு பண்ணிட்டு? பா கஞ்சூஸ். எந்த செலவும் பண்ணாம ஒரு குட்டி ரூம்ல இருந்துட்டு டப்பா மொபைல், கொஞ்சம் உண்டு ட்ரெஸ். வேற யாராவது இருந்திருந்தா ரெஸ்டாரண்ட் கணக்குல எவ்வளவு அடிச்சிருப்பாங்க தெரியுமா? நீ குடுக்கற சேலரியும் வாங்காம எனக்கு ஒண்ணுமே புரியல பாப்போம். ஆமா, யாருக்காக இந்த காசெல்லாம் நீ சேர்க்கிற பாரதி? அப்படி இல்ல ஜனனி. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மாமா எனக்கு கல்யாணம் பண்ணி நினைப்பாரு. கல்யாணம் பண்ணா அப்புறம் தனி வீடு, அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு. ஏற்கனவே அவருக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ். இதுல எனக்கு வேற எதுக்கு செலவு பண்ணணும்? மாமா என் பேர்ல சேர்த்து வைக்கிறதெல்லாம் அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஐடியா? நீ பயங்கர பிளானோட தான் இருக்க போல. பிளான்லாம் இல்ல. யாருக்கும் தொந்தரவு இல்லாம சைலண்டா ஓரமா இருந்துட்டு போலான்னு தான். கூட இங்க ஒண்ணு இல்ல, சும்மா ஏதோ கிறுக்கி வச்சிருக்கேன். பரவாயில்ல, கூட பாக்குறேன். இப்ப வேணாம்.
இன்னொரு நாள் நானே காமிக்கிறேன். கவிதையா? கவிதையும் ஏன் நான் பார்க்க கூடாதா? பார்க்கலாம். அது ஒரு ஸ்பெஷல் டேல ரொம்ப ஸ்பெஷலா காட்டுறேன். இன்னைக்கு வேற ஒரு ஆளா தெரியற பாரதி நீ. இந்த பாரதிக்கு எப்பவுமே ஒரே ஃபேஸ் தான். அப்புறம் என்ன? எதுல வந்த? வண்டியா? ஆட்டோல வந்தேன். இரு, நான் டிராப் பண்றேன். ஏன் தரத்துற? இல்ல, உனக்கு போக வேணாமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கேன். குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரவா? ஒண்ணும் வேண்டாம், நீ கூட உட்காந்து பேசினா போதும். ஆச்சரியமா இருக்கு ஜனனி, என்னால நம்பவே முடியல இத. என்னாச்சு சுபா? மூட் ஆஃபா? ஆபீஸ்ல ஏதாவது சொதப்பிடுச்சா? அதெல்லாம் இல்ல, அவன் கேரக்டரே அப்படிதான். ஏய், இப்ப யார திட்டுற? அசோக்கியா? அவனதான் ரொம்ப பண்றான். அடிக்கடி முட்டிக்குது ரெண்டு பேருக்கும். அவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் மகா. சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிறான். எப்படி டீல் பண்றதுனே தெரியல. இததான் அன்னைக்கு அப்பாவும் சொன்னாரு, நீ கேட்டாதானே? ஏய், உடனே ஆரம்பிச்சிரதரி. அன்னைக்கே அண்ணா சொன்னாரு, எம்ஜிஆர் சொன்னாருன்ற மாதிரி அப்பா சொன்னாருன்னு ஒரு டயலாக். ஏன்? அப்பா கரெக்டா தானே ஜட்ஜ் பண்ணிருக்காரு. உலகத்துல கல்யாணம் ஆன அத்தனை பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. என்னவோ இவங்க தான் சண்டை போட்ட மாதிரியும் உங்க அப்பா அதை கண்டுபிடிச்ச மாதிரியும். நீ சொல்லு சுபா, என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்கும்? அவன் ரொம்ப மாறிட்டான் மகா. எனக்கு ஆபீஸ்ல ப்ரொமோஷன் கிடைச்சது அவனுக்கு பிடிக்கல. அத ஸ்ட்ரெயிட்டா சொல்ல மாட்டேங்கிறான். சுத்தி சுத்தி அவன் பண்றதெல்லாம் அதுக்கு தான் தெரியுது நல்லா. ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறவனை கல்யாணம் பண்ணா இதான் பிரச்சனையே. வீட்லயும் அவங்கள டீல் பண்ணி ஆபீஸ்லயும் டீல் பண்ணோம். பேசாம அசோக வேற ஆபீஸ் பார்த்துட்டு போ சொல்லு. ஏற்கனவே ஈகோ பார்ட்டி அவன். இத வேற போய் நான் சொன்னா அவ்வளோதான். இங்க பாரு, சின்ன விஷயத்த நீயும் லென்ஸ் வச்சு பார்க்காத, அப்படியே விட்டுரு. கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். நான் சண்டையெல்லாம் போடல மகா. எனக்கு அசோக நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பெரிய இவ மாதிரி பேசுவான் அவன். நான் கேண்டீன்ல 10 நிமிஷம் உட்கார்ந்தா வேலைதான் முக்கியம், கெரியரை விடாதன்னு பயங்கரமா பேசுவான். அது கூட பரவாயில்ல. எல்லா பொண்ணுங்க மாதிரியும் கல்யாணம் குழந்தைன்னு நீ செட்டில் ஆக கூடாது, பொண்ணுங்களுக்கு வேலைதான் முக்கியம், உன்னோட growthக்கு நான் பின்னால இருப்பேன், அப்படி இப்படி நீ எவ்வளவு பேசுவான் தெரியுமா? இப்ப என்ன எல்லாம் முடிஞ்சுச்சா? இப்ப அப்படியே மாத்தி பேசுறான். உனக்கு வேலைதான் முக்கியம்னா என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேக்குறான். நம்மளால கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியும், பசங்களாலதான் அது முடியாது. அம்மா வைஃப் யாராவது ஒருத்தர் வேணும். ஆக்சுவலி நாம அவங்கள டிபெண்ட் பண்ணி இல்ல, அவங்க தான் நம்மள டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஆனாலும் என்ன திமிர் பத்தியா உங்களுக்கு? ஏய், ஏன் அவளை ஏத்தி விடுற? இல்ல மகா, இவ சொல்றது கரெக்ட் தான். கல்யாணம் ஆயிட்டா நமக்குன்னு எதுவுமே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தூக்கம் வந்தா நம்ம தூங்கணும், அவங்க எந்திரிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே அவங்க முன்னாடி வந்து நிக்கணும். நம்ம வேலை, நம்மளுக்கு பிடிச்சது எல்லாம் அப்புறம் தான். முதல்ல நாம ஒரு வைஃபா நடந்துக்கணுமா? ச்சே. நீ மட்டும் இல்ல சுபா, மேக்ஸிமம் லேடிஸ் கல்யாணம் ஆன பிறகு இப்படிதான் வாழறாங்க. அது பண்ண பிறகுதானே தெரியுது. ஃப்ரெண்ட்லியா ஈக்குவலா ட்ரீட் பண்ற ஆம்பளைங்க இருக்கவே மாட்டாங்க போல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஃப்ரெண்ட்லியா ஈக்குவலா ட்ரீட் பண்ற ஆம்பளைங்க இருக்கவே மாட்டாங்க போல. ஏய், அப்படிலாம் சொல்லாத, நம்ம பாரதி இல்ல. நான் என் சோக கதையை சொல்லிட்டு இருந்தா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? ஓகே ஓகே. ஏய், நீ நீ யாரும் இல்லன்னு சொன்ன, இல்ல இவ இருக்கான்னு சொன்ன, அவ்வளவுதான். கரெக்ட் தான். பாரதி மாதிரி ஒரு ஆளை பாக்குறது கஷ்டம்தான். என்ன நீயும் அவ பக்கம் சேர்ந்துட்டியா? யோசிச்சு பாரு, அப்பா நம்ம மேல பாசம் வைக்கிறதெல்லாம் பெரிய அதிசயம்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா பாரதி ஏன் நம்ம மேல இவ்ளோ உயிரா இருக்கணும்? நமக்காக ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? இத்தனைக்கும் நம்ம யாரும் அவனுக்கு பெருசா எதுவும் பண்ணது கூட இல்ல. அவனுக்கு அப்பாவை பிடிக்கும், அதுக்காக நம்மளையும் கவனிச்சுக்கிறான். இதுவே எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற? நம்ம கிட்ட அன்பா இருக்கான். அந்த ஏரியாவெல்லாம் விடு. பேசிக்காவே
அவன்கிட்ட நல்ல குவாலிட்டிஸ்லாம் இருக்கு. ஈகோ பார்ட்டி கிடையாது. சும்மா மத்த பசங்க மாதிரி ஓவரா பேசி இரிட்டேட் பண்ணாம நாம பேசுறதுக்கு ஸ்பேஸ் கொடுப்பான். எங்க பக்கத்துல வரணும், எங்க தள்ளி நிக்கணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஹே ஜனனி, கேட்டுக்கோ. கேட்டுட்டு தான் இருக்கேன். அத நம்ம கேட்டுக்கொண்டு தனியா வர சொல்ற? ஹோ, கேக்கலையோன்னு நினைச்சேன். பாரதி அவன் வைஃப் கிட்ட எப்படி நடந்துப்பான்னு யாருக்கு என்ன தெரியும்? ஏய், அதெல்லாம் மாற மாட்டான். அது எப்படி அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? ஆ, தோணுச்சு சொன்னேன். பாரதி மாறுவான்னு நான் நினைக்கல. இவ்வளவு வருஷமா பாக்குறோம்ல, யார் மாறுவாங்க யார் மாற மாட்டாங்கன்னு தெரியாதா? அசோக் உனக்கு ஒரு வருஷமா தான் தெரியும். அந்த பீரியட்ல உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நிறைய பண்ணியிருப்பான். நீ அதான் அசோக்கோட நேச்சர்னு நினைச்சிருப்ப. இப்போ அவன் அப்படி இல்லைன்னு தெரிஞ்சதும் ஐயோ அசோக் மாறிட்டானேன்னு புலம்புற. ஆனா பாரதி கிட்ட அந்த பிரச்சனை வராது. இவ்வளவு தூரம் பேசுறல, அப்புறம் ஏன் எதுக்கு எடுத்தாலும் அப்பா சொன்னா சரியா இருக்கும், அப்பா சொன்னா நல்லா இருக்கும்னு அப்பாவால புடிச்சிட்டே போயிட்டு இருக்க? சிரிக்காத. மத்த விஷயங்கள் எல்லாம் கூட ஓகே. உன் கல்யாணத்தையும் ஏன் உன் அப்பா முடிவு பண்ணணும்? விக்னேஷ் பார்த்தப்போ ஓகே சொன்ன. அடுத்த ஒரு பையனை அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. அதுக்கும் சரின்னு தலையாட்டின நீ. இப்ப பிரபுவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. அதுக்கும் ஓகே சொல்ற நீ. உன்னை புரிஞ்சுக்கவே முடியல மகா. அரேஞ்ச்ட் மேரேஜ்னு வரும்போது எல்லாருக்கும் இப்படி நடக்கிறது தானே. அதுவும் இல்லாம அப்பா சொன்னா சரியாதான் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை தான். மகா, தப்பா எடுத்துக்காத. எனக்கு பிரபு அவ்வளவா பிடிக்கல. ஏன் அப்படி சொல்ற? யூத்தாவே இல்ல, கொஞ்சம் அங்கிள் டைப்ல இருக்காரு. அப்படியா சொல்ற? அது கூட பரவாயில்ல, ஓவர் பணிவா இருக்காரு. அதான் ஏதோ இடிக்குது. சும்மா அவளை கன்ஃபியூஸ் பண்ணாத. அப்படிலாம் இல்ல. பிரபு பார்க்க நல்லா தான் இருக்காரு. நல்லா ஹைட்டா, சிம்பிளா, நல்லா ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஒரு மனுஷன் கொஞ்சம் பொலைட்டா இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்ல. அவர் ஓகேன்னு தான் தோணுது எனக்கு. தனக்கே ஒழுங்கா செலக்ட் பண்ண தெரியாத யாரோ அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்களாம். நான் உன்ன சொல்லல சுபா, நான் யாரையும் தானே சொன்னேன். எவனை கல்யாணம் பண்ணாலும் சொதப்பதான் போறான். இதுல யோசிக்க என்ன இருக்கு? டப்புன்னு கண்ணை மூடிட்டு குதிக்க வேண்டியதானே. ஐ லைக் திஸ் ஆட்டிட்யூட். வாழ்க்கையே ஒரு ரிஸ்க் தான். கல்யாணம் மட்டும் சரியாவா இருந்துற போது, நம்ம ஊர்ல பாதி பேரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரச்சனையோட தான் வாழ்றாங்க. மீதி பேரு பிரச்சனையில இருக்கோமா சந்தோஷத்துல இருக்கோமான்னு தெரியாம ஒரு மாதிரி குழப்பத்திலேயே இருக்காங்க. ரொம்ப கம்மியான பேர் தான் சந்தோஷமா வாழ்றது. அதுக்கு ஆசைப்படுறதெல்லாம் பேராசைதான். மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் சரியா வேலை செய்யலன்னு மெயில் அனுப்பியிருக்க. ரீசன் மெயிலே சொல்லிருக்கனே அசோக். என்ன பெரிய ரீசன்? வேணும்னே பண்ணிருக்க நீ. ஆன்சைட் கால் அட்டெண்ட் பண்ணாம நீ கிளம்பி இருக்க அசோக். அது எவ்வளவு பெரிய இஷ்யூ தெரியுமா அசோக்? அதுக்காக மெமோ தருவியா நீ? அது நான் எடுத்த டெசிஷன் இல்ல, சுதர் சொன்னது. அது அவர் சொல்லட்டும், எனக்கு அனுப்பினது நீதானே. அவர் சொன்னா நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? நீ எப்படி நோ சொல்லுவ? நீ இப்படி ஒண்ணு நடக்கணும் தானே வெயிட் பண்ணிட்டு இருந்த. ஹே ஒலராத. நீ இப்ப என்னோட பாஸ். நீ நில்லுன்னு சொன்னா நிக்கணும், உட்காருன்னு சொன்னா உட்காரணும். அப்படிதானே நினைக்கிற நீ? இது ஒரு மெயில் தானே, நீ எக்ஸ்பிளைன் பண்ண முடிய போகுது. எவ்வளவு ஈஸியா சொல்ற பாரு. நான் மன்னிப்பு கேட்டு ஒவ்வொருத்தன் காலியா விடுற மாதிரி மண்டி போட்டு மெயில் பண்ணணும். அதுல உனக்கு சந்தோஷம். கால் அட்டெண்ட் பண்ணாம போனது உன் தப்பு தானே. என்ன நக்கல் பண்றியா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அசோக். நான் ஒன்னும் பண்ண முடியாது. அவர் சொன்ன பின்னாடி நான் எப்படி மெயில் போடாம இருக்க முடியும்? உன் இடத்துல யார் இருந்தாலும் இதான் நடந்திருக்கும். யாருக்காவது நடக்கட்டும், மெயில் போடுறது எனக்கு தானே. கொஞ்சமாவது யோசிச்சியா? நான் அதை பண்ணலனா இங்க எல்லாம் என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா? நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஒர்க்ல கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணாத அசோக். ஓ ஓகே, நான் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணல. நீ சந்தோஷமா இரு. இனி இங்க இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ண வேணும் மட்டும் நினைக்காத.
அட்வொகேட் வர சொன்னேன், ஃபோன் பண்ணி அவருக்கு. என்ன ஆளு மாமா அவரு? ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறாரு. மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்லை. ஊர்ல வேலையா இருக்கும்டா. ஃபோன் என்ன அவ்வளோ வெயிட்டா? கையில் எடுத்துட்டு போக வேண்டியது தானே? எப்போ கூப்பிட்ட அவரை? நேற்றுலேருந்து 4-5 தடவை ட்ரை பண்ணிட்டேன் மாமா. ஊர்ல இருந்தா எடுத்துருப்பாருடா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, திருப்பி கூப்பிட்டு பாரு. இல்லைன்னா ஆஃபீஸ் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துரு. எதுக்கு அவ்வளோ அர்ஜென்ட்டாக தேடுறீங்க அவரை? நீ என்னடா 10 நாள் கோமால இருந்து எழுந்திருச்ச மாதிரி பேசுற? சந்திரன் வந்துட்டு போனது அதுக்குள்ள மறந்து போச்சா? 7 கோடி ரூபாய் மாமா. கேட்டவனை கொடுக்கறதுக்கு நம்ம வக்கீல்கிட்ட அவ்வளோ பணம் இருக்கா என்ன? என்னடா காமெடி பண்றியா? மனுஷன் தீ மேலே ஏறி நிற்கும் பொழுது தான் அவனுக்கு காமெடி வருமா? ஓடா போய் அவர் என்ன பாரு. ஐயோன்னு உட்காந்து கவலைப்பட்ட மட்டும் ஏதாவது நடந்துட்டு போதா? ஜாலியாக சிரிச்சா பிளட் ப்ரெஷராவது ஏறாமல் இருக்கு மாமா. நம்ம பிஎஸ்என்எல் தான்டா. அவர் ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிறேன். ஹலோ சொல்லுங்க சார். நான் தான் பிஎஸ்என்எல் ராமச்சந்திரன் பேசுறேன் சார். தெரியுது சார், சொல்லுங்க. நீங்க சொன்ன வேலையை முடிச்சிட்டேன். அந்த பையன் பிரபுவோடைய ஆபீஸ்ல போய் விசாரிச்சிட்டேன். எப்படி இருக்கு சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, அந்த பையன்கிட்ட நெகட்டிவா ஒண்ணு கூட பார்க்க முடியாதுன்னு. ஆபீஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் பேசி பார்த்தேன். பிரபுவை பத்தி ரொம்ப நல்ல விதமா தான் சொல்லியிருக்காங்க. சந்தோஷம் சார். அதோட இல்ல சார், உங்க சந்தேகத்தை முழுசா தீர்த்திடலான்ட்டு பிரபுடைய வீட்டுக்கே போயிட்டேன். அவர் வீட்டை ரொம்ப அழகா வச்சிருக்கார் சார். பக்கத்து வீடுகள்ல விசாரிச்சேன். அவரை பத்தி ரொம்ப நல்லா சொல்றாங்க சார். கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். பிரபுவுக்கு நான் 100% ஷூரிட்டி தரேன். நாளைக்கு பிரபு உங்க பொண்ண ஒரு வார்த்தை சொன்னா நீங்க வந்து என் கழுத்தை பிடிக்கலாம். இதுக்கு மேல ஒரு பிரச்சனையும் இல்லை. கல்யாணத்தை உடனே நடத்திடலாம். ஆமா, நீங்க எப்பன்னு நாள் பார்த்து சொல்லிடுங்க, நடத்திடலாம். உங்க பொண்ணு மகா ரொம்ப கொடுத்து வச்சவ சார். எங்க தேடினாலும் இப்படி ஒரு பையன் கிடைப்பானா? பையனா இவன் தான் சார் பையன். சரி சார், நான் அந்த பக்கமா வரும்பொழுது உங்களை பாக்குறேன். வச்சிட்டுமா? சரி வாங்க. என்ன மாமா முதல்ல பெட்ரூம் மேக்ஸ் லைட்டே எரியுது? டேய், பிரபு ஆஃபீஸ் போகாம எல்லாம் பேசி முடிச்சிட்டோமேன்னு கொஞ்சம் உதச்சுது. அதான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் போய் விசாரிச்சுட்டு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாருடா. ஓ, அவரே சொல்லிட்டாரா? அப்போ ஓகே. ஏன்டா ஒரு சைஸா கேக்குற? இல்ல, அவர் பார்த்த பையனை அவர் எப்படி தப்பா சொல்லுவாரு? திருடனே வீட்டுக்கு காவல் வச்ச மாதிரி இல்லையா அது? போடா, அவர் யாரோ ஒரு புரோக்கர்னா அப்படி யோசிக்கலாம். நம்ம சேகர் சாருக்கு நல்லா தெரிஞ்சவர். நம்மள அப்படிலாம் ஏமாத்த மாட்டார்டா. ஆ, அப்போ ஓகே. எப்படியோ மகாவோட ராஜகுமாரனை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க, அதுவும் ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட்டோட. எனக்கு ஒரு டவுட் மாமா. அது என்ன மாப்பிள்ளை நிச்சயம் பண்ணிட்டு விசாரிக்கிறது? புதுசால இருக்கு. நிச்சயம் பண்ணிட்டோம், ஆனா சின்ன ஒரு யோசனையா இருந்துச்சு. அதான் அவர்கிட்ட சொல்லி விசாரிக்க சொன்னேன். இனி எதுவும் டவுட் வராது? இல்லடா, இனி நோ டவுட். மகாவுக்கு பிரபுதான் மாப்பிள்ள. இனி யார் வந்தாலும் இதை மாற்ற முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போதும்பா. தெரியலடா, அம்மா ஊர்லேருந்து யாரையும் கூப்பிட்டு வந்திருக்கா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. 11 மணிக்கு ஒரு கிளையண்ட்டை ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்கேன். அவரை போய் பார்க்கணும். ஈவினிங் ஃபோன் பண்ணுறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச். வெயிட், I'll call you back. நான் வரேன் சார். ஓகே. ஹலோ சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தம்பி, நீங்கள் யாரு? உங்களை ஆஃபீஸில் பார்த்துருக்கேன். ஓ, பிஎஸ்என்எல் வந்திருக்கீங்களா? ஆமாம் சார். ஓ, சரி சரி. என்ன சார் இப்போலாம் உங்களை ஆளியே காணும்? அட என்ன தம்பி நீங்கள், நான் விஆர்எஸ் வாங்கி 3 வருஷம் ஆச்சுல்ல. என்ன சார் இவ்வளோ சீக்கிரம் விஆர்எஸ் வாங்கிட்டீங்க? 54 வயசுல வாங்கியிருக்கேன். அதை போய் சீக்கிரம் சொல்றியப்பா. அவ்வளோ வயசாயிடுச்சா? பார்த்தா தெரியல சார். அப்படியா சொல்றீங்க? சரியா போச்சு போங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? வீட்டில் ரெஸ்ட்டு தானே? ரெஸ்ட் எங்கப்பா இருக்கு? மேரேஜ் புரோக்கர் வேலையை ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டதுனால பிஎஸ்என்எல் வேலையை விட்டுட்டேன். ஓ, ஃபுல் டைம் மேரேஜ் அசம்பிளர். ஓ சூப்பர் சார். வீட்டில் எல்லாம் நல்லா அது இருக்காங்க? சரிப்பா. வீட்டில் யார் இருக்கா நல்லா இருக்கிறதுக்கு? இப்போ வந்துட்டு போனது உங்கள் பையன் தானே? யாரு? டிராப் பண்ண பையனை கேட்குறீங்களா? பையன் இல்லை, பையன் மாதிரி. என்கிட்ட வரந்தேடி வர எல்லாரும் எனக்கு பிள்ளைங்க தான். அதையே நீங்க கேட்குறீங்க? வீட்டில் என் தங்கச்சிக்கு அலைன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஓ,
தங்கச்சி இருக்காளா? சரியா போச்சு தம்பி. முதல்ல சொல்லக்கூடாதா? எவ்வளவு ஹைட்ல, எவ்வளவு வெயிட்ல, எப்படி பையன் வேணும்னு மட்டும் சொல்லுங்க, கொண்டு வந்து நிறுத்திடுறேன். இப்போ போனாரு, அவரு எங்க வேலை செய்யறாரு? யாரு? பிரபு கேக்குறீங்களா? அவர் வேண்டாம் தம்பி. ஏன் சார், நல்ல பையன் இல்லையா? இல்லப்பா, தங்கமான பையன்ப்பா. அப்புறம் என்ன சார்? அவருக்கு தான் வேற இடத்துல கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சே. அதுவும் நல்ல இடம். ரெஸ்டாரண்ட் ஓனருடைய பொண்ணு தான் பிரபுவுக்கு பேசி முடிச்சிருக்கேன். ரெஸ்டாரண்ட் ஓனரா? அது யாரு சார்? இல்ல, எங்க அப்பாவும் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு, அதான் தெரிஞ்சவரா இருக்குமேன்னு. ஓ அப்படியா? அவர் பேரு மதியழகன். வீட்டுல 5 பொண்ணுங்க. மூத்த பொண்ணு மகாவை தான் இவருக்கு பேசி முடிச்சிருக்கோம். நம்பிக்கை தெரியுமா? பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அப்பாக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? நிச்சயமெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. இந்த மாசத்துல கல்யாணம் முடிஞ்சிரும். ஓ ஓகே. தங்கச்சி விவரத்தையும் உங்க விவரத்தையும் சொன்னா நல்ல இடமா நானே பாத்துறேன். அப்பா கிட்ட சொல்லி பேச சொல்றேன் சார். கண்டிப்பா பேச சொல்லுப்பா. கார்டு கொடுத்தா நானே ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துவேன். சாரி, கார்டு எடுத்துட்டு வரல. உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு, நானே உங்களுக்கு கால் பண்றேன். அப்படியா? சரி தம்பி, நான் வரட்டுமா? ஓகே சார்.